ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் மை ஆல்பம் கலெக்ஷன் அன்னிட்டு. ஸோ அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும், ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த வாரம் நம்ம இந்த வீடியோவில், அதாவது மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னைக்கு எபிசோடில் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பேச போகிறோன்னா, சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் 2013 அந்த வருஷத்தில் வந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவியோடைய ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்நேரத்துக்கே நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்ன படம்னுட்டு. ஸோ சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் பொன்ராம் அவருடைய டைரக்ஷனில் வந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படம் 2013 வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம், ஓவராலாக இந்த படம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் எமோஷ்னல் ஃபிலிம் சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் காமெடி போர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார் டைரக்டர் பொன்ராம், ரைட்டிங் விஷயத்தில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி அவங்க 2 பேருடைய காம்பினேஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வர ஒவ்வொரு காமெடி போர்ஷன்ஸும் சரி, அந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படம் என்னதான் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்தாலும், இந்த படம் மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு இந்த படத்தோடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் ஒரு 2013 அந்த டைமில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடைய பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாடல்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டு. அதுவும் இல்லாமல் டிவிஸ்லேயும் சரி, ரேடியோஸ்லும் சரி, இந்த பாடங்க ரிப்பீட்டாக போட்டுட்டு இருந்தாங்க, ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த டைமில். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆல்பமாக இந்த படத்துக்கு கொடுத்துருந்தார் மியூசிக் டைரக்டர் டி இமான். ஸோ டி இமான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ண படங்களில் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான படத்தில் ஒரு ஆல்பம் தான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அவருடைய சாங்ஸ், அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பமை இந்த படத்துக்காக கொடுத்துருப்பாரு டி இமான். ஸோ இந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த படத்தில் வர பாடல்களை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தில் மொத்தமாக 5 பாட்டு. ஸோ இந்த 5 பாட்டு என்னென்னட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம எல்லாருமே இந்த பாடல்களை பல வாட்டி கேட்டிருப்போம், பல வாட்டி பார்த்துருப்போம். ஆனாலும் இன்னொரு வாட்டி இந்த படத்துக்கு இசை டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாடல்களையுமே எழுதிந்து யுகபாரதி. ஸோ முதல் பாட்டு ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், அந்த பாட்டு. இந்த பாட்டை பாடிந்து ஹரிஹரசுதன். எனக்கு இந்த ஆல்பம்லே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு தான், ஊதா கலர் ரிப்பன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங் சொல்லலாம். அந்த திருவிழாவில் ஹீரோயின் அந்த ஊதா கலர் ரிப்பன் போட்டுட்டு நடந்து போகும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும்.
ஸோ அந்த ஃபீலில் பாடுற மாதிரி ஒரு சூப்பரான ஜாலியான பாட்டு தான் வந்து இந்த ஊதா கலர் ரிப்பன். சாங்காகவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு வீடியோவை பார்க்கறதுக்கும் செம சூப்பராக இருக்கும். சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருப்பாரு இந்த பாட்டில். டான்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒரு ஜாலியான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அதில் லிரிக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். யுகபாரதி அவர் தான் வந்து லிரிக்ஸு. ஸோ செம சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன் இந்த ஊதா கலர் ரிப்பன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ திருவிழாவாகட்டும், கல்யாணம், இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கூல் ஆனுவல் டே, காலேஜ் ஆனுவல் டே, இப்படி நிறைய இடத்துல நான் வந்து இந்த பாடல்களை கேட்டிருக்கேன். டவுன் பஸ்லலாம் ஏறினா இந்த படத்துடைய பாடல்கள் தான் வந்து அதிகமாக ரிப்பீட்டில் போயிட்டுருக்கோம், ட்ரெண்டிங் சாங்ஸ்ன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்ஸ்ன்னு சொல்லுவேன் இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே. அதுலேயும் இந்த ஊதா கலர் ரிப்பன் தான் வந்து அப்பத்தில் இருந்த குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சாங் தான் வந்து இந்த ஊதா கலர் ரிப்பன். ஸோ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சாங் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து இந்த பொண்ணுங்களே இப்படி தான் தெரிஞ்சு போச்சுடா அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு சிங்கர் வந்து ஜெயமூர்த்தி. ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு லவ் பிரேக்கப் சாங்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பாட்டில் 2 பேருமே லவ் பிரேக்கப் பண்ணாமல் காட்டியிருப்பாங்க. ஒன்று சிவகார்த்திகேயனுக்கும் ஓகே இனி என் பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணி போகிறா அப்படின்ற நினச்சி குடிக்கிறதுக்கு வருவார். அதே மாதிரி தான் சூரியுமே அவரை ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி போகிற டைமில் இந்த பாட்டை வந்து பாடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த ஆல்பமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் இந்த பாட்டை யுகபாரதி. அண்டு சிவகார்த்திகேயன், சூரி 2 பேருமே சூப்பராக டான்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டில். ஓவராலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் தெரிஞ்சு போச்சுடா அப்படின்ற இந்த பாட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சாங் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்க்காத அந்த பாட்டு. இந்த பாட்டை பாடினு வந்து விஜய், யேசுதாஸ் அண்ட் பூஜா அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோ மெலடி சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். அந்த டைமில் இருந்த கப்புள்ஸ் லவ்வர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த பாட்டு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ வந்து இந்த எஸ்எம்எஸில் அனுப்பிச்சிக்கிறதோ இல்லைன்னா ஃபோனில் ரிங்டோனை வச்சு கேட்குறதோ அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பமில் இந்த பாட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பார்க்காத சாங் பிடிக்குமா பிடிக்காதா அன்னிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்தது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதாவது ஊரை காக்க உண்டான சங்கம், அந்த சாங் இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த சாங்கு. இந்த பாட்டை பாடிந்து சிவகார்த்திகேயன், ஆண்டனி தாசன் அண்ட் கோவில்பட்டி அம்மைல் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு இந்த படத்தில் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி வந்து இசை அருவியில் சன் மியூசிக்கில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை வந்து சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நான் முதல் பாட்டு பாட போகிறேன், 18 வயசு கீழே இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எங்கே ஆச்சுருந்தீங்கன்னா காதை முடிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு வீடியோவே வந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் சூப்பராக பாடியிருப்பார் சிவகார்த்திகேயன். ஒரு சிங்கராக அவருக்கு இதுதான் வந்து முதல் பாடல் படங்களில். அந்த முதல் சான்ஸை ரொம்பவே சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக பாடியிருப்பார். அண்ட் இந்த பாட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த படத்தில். அண்ட் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி அவங்க 2 பேருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். ஓவராலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த ட்ராக் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து என்னடா என்னடா அந்த பாட்டு. இந்த பாட்டை பாடினது வந்து ஸ்ரேயா கோஷல், சூரஜ் சந்தோஷ், ஸ்வேதா சுரேஷ் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இது வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் மெலோடி சாங் தான் இந்த என்னடா என்னடா. இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ கப்புள்ஸ் வந்து பார்க்காத அந்த சாங் வந்து அதிகமாக ப்ளே பண்ணி கேட்டுட்டு அந்த டைமில் இருந்தாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸு ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க இல்லை ஒன் சைடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த பாட்டை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராக்னு சொல்லுவேன் இந்த படத்தில். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு சாங். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாட்டுடைய லிரிக்ஸ் அண்ட் இந்த பாட்டை பாடின ஸ்ரேயா கோஷல். அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே தான் இந்த படத்தில் வர பாடல்கள். மொத்தமாக வந்து 5 ட்ராக்ஸ். எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பமாக கொடுத்துருப்பார் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் டி இமான். ஸோ இந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எதுன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் டி இமான். ஆனால் இந்த படத்தில் வர லிரிக்ஸ் ஆகட்டும், இந்த பாடல்களை பாடின சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு பாட்டை ரொம்ப சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படின்ற இந்த பாட்டை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாங்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு இந்த ஆல்பம்லேயே. ஸோ நான் வந்து இந்த சாங்கை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? நீங்கள் எந்த பாட்டை சூஸ் பண்ணிப்பீங்க உங்களோட ஃபேவரட் சாங்கானிட்டு உங்களுடைய இதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோ. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த பாடல்களுக்கான கிடைச்ச அவார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 8th விஜய் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் ஃபேவரட் சாங் அப்படின்ற கேட்டகரியில் ஊதா கலர் ரிப்பன் அந்த சாங்க்காக இந்த மூவி டீம் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 3rd சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் டி இமான் வந்து அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இது. ஏன்னா அந்த படம் என்ன தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோடைய பாடல்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பமை இந்த படத்துக்காக கொடுத்துருந்துருப்பார் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் டி இமான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படத்தோடைய ஆல்பம் பிடிக்குமா, இந்த படத்தோடைய பாடல்கள் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தமிழ் படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இனி அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் இந்த செக்மெண்ட்டில் அடுத்த வீடியோ எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்பம் சஜஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆல்பம் நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் கேட்குற ஆல்பம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீக் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுத்துமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.